நிச்சயமா வந்து இக்கட்டுகள் நிறைய சந்திச்சு தான் இருக்கணும். அதில் ஒன்றும் எஸ்கேப் பண்ண வழியே கிடையாது. நம்ம இந்த மாதிரி நிறைய குழந்தைகள், நிறைய முதியவர்கள், நிறைய கிராமத்து மக்கள், அ அங்கங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அங்கங்கே இருக்கக்கூடிய அ மற்ற அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாரோடையும் டீல் பண்ணுறது அப்படிங்கிறது பல இடங்கள்ல, பல விஷயங்கள்ல நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு நான் சின்ன ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், என்னுடைய ரூட்ஸ் எப்போவுமே 3 பேர் தான். பாரதியார், விவேகானந்தர், மகாத்மா காந்தி. ஸோ ஒரு இக்கட்டு வரும்பொழுது அ இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் ஒரு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னாக்கா, என்ன ஆகும்னா, இதை விட பெரிய இக்கட்டுலாம் அவங்க பார்த்துருக்காங்க. அவ்வளோ பெரிய மகான்களே அவர்கள் சந்திக்காத இக்கட்டே கிடையாது. அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கு மிகப்பெரிய மகான்களாக நம்ம கண் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னும்போது, இது நமக்கு வர்றதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன இக்கட்டுக்கள். அவர்களுடைய துணையோடு நம்ம அந்த இக்கட்டெல்லாம் தாண்டி போயிட முடியுங்கிற ஒரு மனோதைரியம் வந்துடும். எப்பவுமே நம்ம மனசில் தைரியம் இல்லை அப்படின்னா தான் நமக்கு இக்கட்டு வரும். இக்கட்டுங்கிறது வந்து ரீசன் இக்கட்டு வெளியில் கிடையாது. இக்கட்டு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. நமக்கு தைரியம் கம்மியாக இருக்குது. எப்போல்லாம் நமக்கு தைரியம் குறையுதோ அப்போல்லாம் இக்கட்டு வருது. அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா இக்கட்டு தானாக காணாமல் போயிடுது. ஸோ அந்த மன தைரியத்தை வரவழைக்கிறதுக்கு நிச்சயமாக விவேகானந்தரும், காந்தியும், பாரதியாரும் அவங்க சொன்ன ஒரு ஒரு வார்த்தையுமே நமக்கு துணையாக இருக்கிறது. அதை போய் பார்த்துட்டோன்னு சொன்னாலே அந்த இக்கட்டை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் அதுக்கப்புறம்.